பல நூற்றாண்டுகளாக இருளில் சிக்கி தவித்த உடுமலைப்பேட்டை மலைவாழ் கிராமங்களில் இரவையும் பகலாக்கும் வரப்பிரசாதமாக சோலார் பவர் கிடைத்து வருவதால் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இயற்கையோடு இணைந்து வாழும் மக்கள் சூரியனின் ஆற்றலால் தமக்கு கிடைக்கும் மின்சாரத்தை கொண்டு தெருவிளக்கு, மின்விளக்கு, டிவி, குடிநீர், கல்வி போன்ற அனைத்து மின்சார அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகின்றனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உடுமலை, அமராவதி வனச்சரக பகுதிகளில் தளிஞ்சி, கோடத்தூர் உட்பட 14 வனக்குடியிருப்புகளில் 2500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் அடிப்படை மின் வசதிக்காக மின்சாரம் கொண்டு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்தது. இந்நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் சூரிய ஒளியில் இயங்கும் சோலார் பவர் தமிழக அரசால் தரப்பட்டது. இம்மலைவாழ் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் தலா ஒரு சோலார் சிஸ்டம் வீதம் 183 சோலார் சிஸ்டம் இயங்கி வருகிறது. இதன் மூலம் பெறப்படும் மின்சாரம் பேட்டரிகளில் சேகரிக்கப்பட்டு இரவு நேரத்தில் மின்விளக்கை உபயோகித்து வருகின்றனர். வனத்துறை சார்பில் ஆற்றிலிருந்து கொண்டு வரப்படும் குடிநீர் சுத்திகரிப்பு செய்தல் பணிக்கும், பள்ளியில் டிவி மூலமாக பாடங்கள் கற்பிக்கவும் சோலார் திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் படிக்கும் 67 மாணவர்களுக்கும் சோலார் மூலமாக பெறப்படும் மின்சாரத்திலிருந்து டிவி இயக்கப்பட்டு ஆங்கிலம் பேசுதல் உட்பட பல்வேறு பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. இந்த சோலார் பவரின் மூலம் தங்கள் வீட்டிற்கு தேவையான மின்வசதி கிடைப்பதால் இம்மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். சோலார் போட்டதால எங்களுக்கு நல்ல பெருமையா இருக்கு. எவ்வளவு முந்தி காலமெல்லாம் இருட்டிலே வாழ்ந்தோம். இந்த சோலார்ல இருந்து எங்களுக்கு நல்லா வெளிச்சமாயிருச்சு. சோலார்ல நாங்க டிவி பாக்குறோம், வீட்டுக்கு லைட் எரிக்கிறோம். பல ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததால் தற்போது குறைந்த அளவே மின்சாரம் உற்பத்தியாகிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிமுக அரசு புதியதாக பேட்டரிகள் வழங்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அரசு வழங்க உள்ள இலவச மிக்சி, கிரைண்டர் போன்றவை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். சோலார் லைட் கொடுத்து எங்களுக்கு 8 வருஷம் ஆச்சுங்க. இந்த 8 வருஷத்துலயும் இப்போ அதில் எங்களுக்கு நல்ல பயன்படுது. இந்த சோலார் எங்களுக்கு இப்பவும் அதிகப்படுத்துகிற மாதிரி சோலாரை பெரிய பேட்டரியை, இப்போ சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே பெரிய பேட்டரியை கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சலுகையில் இப்போ டிவி கொடுத்துருக்காங்க. அந்த டிவிக்கும் கூட அந்த சோலாரை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே சோலாரை அந்த டிவிக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதுலேயும் அதிகம் பயன்படுத்தலாம். வனச்சூழல், வனவிலங்குகள் பாதிக்காத வகையில் இயற்கையாக சூரிய ஒளியிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்படுவதால் சோலார் சிஸ்டம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும், மலைவாழ் குடியிருப்பு மட்டுமின்றி வனத்தில் உள்ள வேட்டை தடுப்பு முகாம், வனப்பணியாளர் குடியிருப்புகளுக்கும் சோலார் பவரே பயன்படுத்தப்படுகிறது என்று திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் தெரிவித்தார். வனத்திற்குள் செயல்படக்கூடிய வேட்டை தடுப்பு முகாம்கள், வனப்பணியாளர்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள், அதாவது எங்கெல்லாம் நம்ம மற்ற மின்சார வசதி செய்து கொள்ள இயலாதோ இங்கெல்லாம் இதே போன்று சோலார் வசதி செய்திருக்கிறோம். அது மிகவும் எங்களுடைய பாதுகாப்பு பணியாளர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லுவோம். இதேபோன்று அரசு துறைகள் மற்றும் தனியார் தொழிற்சாலைகளிலும் மின் உற்பத்திக்கு சோலார் சிஸ்டம் பயன்படுத்தலாம் என்பதே இயற்கையை நேசிக்கும் இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.